எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள் வள்ளுவ பெருமகனானின் பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். மயிலுக்கு போர்வை முல்லைக்கு தேர், காரணம் உயிர்மை நேயம். உயிர்மை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள், அவர்களின் வாரிசுகளில் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்க இல்லை. இதுதான் கொடுமை. ஆதி பகவன் முதற்றே உலகு, யாதும் ஊரே யாவரும் கேளி. உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவியே வாடினான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றன். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உலகில் ஒருவனும் இல்லை. என்னரும் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும். இந்த உலகில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழன் மண் அழுகும். இந்த தமிழ் மண் அழுதிருக்கிறது. ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அழவில்லை. இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று.